அன்பிற்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் மாபெரும் புனிதத்தின் நாள். புனித வியாழனை இன்று நாம் ஜெபித்து சிறப்பிக்க இருக்கின்றோம். இந்த நாள் 3 மாபெரும் விழாவை நமக்கு தருகிறது. ஒன்று பாதம் கழுவுதல் விழா, 2வது நற்கருணை விழா, 3வது குருத்துவ விழா. முதலாவதாக பாதம் கழுவும் விழா. பாலஸ்தீன நாட்டிலே பெரும்பாலான நாட்களில் சாலைகளில் சேரும் சகதியும் உண்டு. இதனால் ஒவ்வொரு வீட்டின் முற்றத்திலும் தண்ணீர் நிரம்பிய தொட்டியும் வருபவர்களின் கால்களை கழுவ ஒரு அடிமையையும் நியமித்திருப்பார்கள். அவ்வாறே விருந்தினர்கள் வரும்பொழுது அவர்கள் கூட அவர்களின் பாதங்களை கழுவ விருந்திற்கு அழைத்து வருவது அடிமையின் வேலை. அன்பர் இயேசுவின் பணி பாதத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. மனிதத்தின் பலத்திற்கும் பலவீனத்திற்கும் கால்களே காரணம். கால்கள் நடக்கும் பாதை சரியானால் வாழ்வு ஒரு சொர்க்கம்தான். நடக்கின்ற பாதங்கள் பக்குவப்படுத்தப்பட்டு விட்டால் வாழ்வே மாறிவிடும். இயேசு இறுதி ராவுணவில் சீடர்களின் பாதங்களை கழுவும் போது அவர்கள் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். இயேசு மேலாடையை களைந்துவிட்டு ஒரு துண்டை இடுப்பிலே கட்டிக்கொண்டு பாதங்களை கழுவ ஆரம்பித்தார். இது அடிமைகள் பணியாற்றும் முறை. சாதாரண மனிதர்களின் பாதங்களை கழுவுவதன் மூலம் இயேசு தனது மீட்பு பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அதை செய்தும் காட்டுகிறார். இந்த நிகழ்வு கொடுக்கின்ற செய்திகள் என்ன? சாட்சியின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றும், பிறருக்கு பணிவிடை செய்கின்ற உறவுகளாக மாற வேண்டும் என்றும், அன்பு செய்து வாழ வேண்டிய வாழ்க்கையை கொள்ள வேண்டும் என்றும் இந்த நிகழ்வு நமக்கு கொடுக்கிறது. 2வதாக நற்கருணை விழா. நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் உச்சம். இயேசு தன்னையே உடைத்து நமக்காக வாழ்கின்ற கடவுள். அந்த இயேசுவை கண்டுகொள்வதன் வழியாக அவரோடு நாம் ஒன்றிக்கப்படுகின்றோம். இயேசுவோடு இணைந்து நற்கருணையை உள்வாங்கி பயணிப்பதன் வழியாக நல்ல பணிகளை செய்வதற்கு உற்சாகம் பெறுகின்றோம். சோர்ந்து போகியிருக்கின்ற, தளர்ந்து போயிருக்கின்ற நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய வாழ்வும் உற்சாகமடையும். அன்னை தெரசா சொல்வார்கள், ஒரு அப்பத்தில் மறைந்திருக்கும் இயேசுவை கண்டுகொள்வதில் நான் என் நாளை தொடங்குகிறேன். அழுகிய தோலிலும் கிழிந்த ஆடைகளிலும் இருக்கும் இயேசுவை நான் கண்டுகொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஆண்டவரோடு, நற்கருணை நாதரோடு இணைந்து ஜபித்து வல்லமையை பெற்று நல் பணிகளை தொடங்குவதிலே அன்னை தெரசா ஆண்டவரின் ஆசிரை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் அவரோடு, நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து பலம் பெறுவோம். 3வதாக குருத்துவ விழாவை கொண்டாடுகின்றோம். குருத்துவம் என்பது இடம் பிடிப்பதல்ல, தடம் பதிப்பது. குருத்துவம் என்பது மணிமுடி சூடுவது அல்ல, முள்முடி சூடி வாழ்வது. குருத்துவம் என்பது தம்பட்டம் அல்ல, தன்னடக்கம். குருத்துவம் என்பது பணி பெற அல்ல, பணி புரிய. இந்த குருத்துவம் எப்போது அர்த்தம் பெறும்? நான் உடையும் போது, அடுத்தவருக்கு உரு கொடுக்கும் போது, மனித நேயத்தை காட்டும் போது, பிரிவினைகளை அழிக்கும் போது குருத்துவம் அர்த்தம் பெறும். குருத்துவம் புத்துணர்ச்சி பெறுகிறது எப்போது? தனக்குரிய இவ்வுலக ஆசைகளை திசை மாற்றும் போது, துன்பத்திலிருந்து பக்குவம் அடையும் பொழுது, அன்பினால் ஆழப்படும் போது, பிறருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும் பொழுது குருத்துவம் புத்துணர்ச்சி பெறுகிறது. குருத்துவம் முழுமை அடைகிறது எப்போது? எங்கும் இறைவனை அடையாளம் காணும் போது, எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுக்காமல் இருக்கும் பொழுது, ஒருவரையாவது நல்வழியில் திருப்பும் போது, குருத்துவத்தில் நிலையாக வாழும் பொழுது
குருத்துவம் முழுமையடைகிறது. மன்றாடுவோமா. அன்பான கடவுளே, இதோ இந்த நாளிலே எங்கள் வாழ்வுக்காக ஜெபிக்கின்றோம். சிறப்பாக எங்களுக்காக இந்நாள் வரை பணியாற்றி கொண்டிருக்கின்ற பணி செய்த குருக்கள், ஆயர்கள் அனைவரையும் நீர் இன்னும் ஆசீர்வதிக்க, அவருடைய குருத்துவ வாழ்வு மீண்டும் கடவுளால் ஆட்கொள்ளப்பட, நிலைத்து நின்று மக்களுக்கான பணியை முழுமையாற்றுவதிலே ஏதானே ஆசீர்வாதத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் கொடுக்க, நற்கருணை ஆண்டவரை உம்மை போற்றி புகழ்கின்ற விசுவாசிகளாகிய மக்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு இணைந்து பயணிக்க, நற்கருணையுடைய ஆற்றலையும் சக்தியையும் பெற்று விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழ ஏதான் எங்களுக்கு அருள் தர வேண்டும்படியாம் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய எண்ணம் செயல்களெல்லாம் கீழ்ப்படிந்து பிறருக்காக மதிப்பு கொடுத்து அன்பு செய்து வாழ்ந்து தாட்சியோடு வாழ்ந்து நாங்கள் வாழ்விலே நிலைத்து நிற்க நல் மதிப்பீடுகளால் சமூகத்தை அலங்கரிக்க அருள் வேண்டி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். இணைந்து பயணிப்போம், இறையாசிர் பெறுவோம்.